வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த கேப் டவுன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 23,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கி அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம நேற்று 2 விதமான ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம். ஒன்று ஒரு சேனல் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். ரெண்டாவது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம். அதுதான் வந்து இந்த சார்ட். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 23,300 ப்ளஸ் ஒரு 23,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு கீழே இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து போயிருந்தது. ஸோ காலையில் ஒரு 10 மணி முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து சின்னதாக ஒரு மீம் மாதிரி வந்து போட்டிருந்தேன், மாடு புடி மாடு அப்படின்ட்டு. ஏன் போட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக மார்க்கெட் வந்து கீழே இந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா, இந்த 13ஆம் தேதி. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் அந்த மாடு புடி மாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது மாடு புடி மாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு, அடுத்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அதை வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. இப்போ ஓவராலாக ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் இப்போது வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு லோ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரும் நாட்களில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுதா அல்லது வந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்க போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தாகணும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஹோல்டு வந்து ஆகுது. ஸோ அது எதுக்காக ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட்டை ஒரு ரிஜெக்ஷன் பண்ணி கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போகணும், ஆனால் ஹோல்டு ஆகிட்டுருக்கு. மேபி இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அப்படி வால்யூம் வந்து கேதர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம்? டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது அப்படின்னா நமக்கு இந்த 23,100 இந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையை வந்து கட் பண்ணலை, அதே மாதிரி இந்த ஹையும் இப்போதைக்கு வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து போனதுனால நம்ம வந்து ஒரு லோ அப்படிங்கிற மாதிரி வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வரலாம். இது வந்து ஒரு ப்ரையாரிட்டியாக வந்து வச்சுக்கோங்க, அல்லது வந்து ஒரு ப்ராபிலிட்டியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து முடிவு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல அகெயின் நமக்கு இந்த ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 23,900 24,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 23,100 அதையும் உடைக்கும் போது அகெயின் இந்த 22,200 22,000 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு டவுன் சைடில் இருக்கிற ப்ரியாரிட்டி. பட் அட் த சேம் லெவல் நமக்கு வந்து ப்ரைஸ் அகெயின் இந்த 24,000 மேலே வந்து உடச்சிட்டு வந்து போகிறாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 24,600 நோக்கி வந்து நகரும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் மாதிரி இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அது மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மாதிரி ஃபேஸ் ஆகுறது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மாதிரி வந்து ஃபேஸ் ஆகுது இல்லையா. இப்போ சப்போர்ட்லேருந்து அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்குலாம் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவல் இந்த 24,000 அப்படிங்கிற லெவலில் வந்து உடைச்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லோ, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகரணும். ஸோ அப்படி நகரணும் அப்படின்னா அகெயின் 24,600 500 இதை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்தாகணும். அப்போ இதுதான் வந்து லெவலாக வந்து இருக்க போகுது. அப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து என்ன வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுது அப்படின்னா 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். அந்த லெவலை உடச்சிட்டு வந்து மேலே போகும்போது இன்னொரு 600 பாயிண்ட் நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இந்த 23,300 இந்த லெவலை வந்து உடைக்கும் போது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கீழே இறங்குறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது டவுன் சைடு. ஸோ டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் நிஃப்டி 50.
ஸோ இந்த சார்ட் நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து வந்திருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து இந்த 23,360லேருந்து ஒரு 23,260 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து 1 ஹவர் சார்ட்டில் நாம் வந்து சொல்லி வச்சுருந்தோம். புல் பேக் வேல்யூவாக வந்து இருந்தது. அதான் அந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் லெவல். இந்த டவுன் சைடுக்கு ஒரு புல் பேக் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன். ஸோ அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி எக்ஸாக்டாக மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, அந்த லோ கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதுவும் எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு சப்போர்ட் கிட்ட. இந்த சப்போர்ட் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஒரு டபுள் பாட்டமாக வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக எந்த இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக 3 1 ஹவர் கேண்டல்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே புரியும். ப்ரைஸ் மேலே போக போக இந்த இடத்துல விக்கு தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒன்ஸ் நமக்கு வந்து 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து கடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இப்போ லாங் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து மெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஹெவி லாஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் வந்து லாங் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணாதீங்க. ஸோ லாங் போகணும் அப்படின்னா ஏதோ ஸ்கேல்பிங்கில் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. இல்லை நான் வந்து ஆப்ஷன்ஸை வந்து டெய்லி வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போகாதீங்க. மாற்றத்துக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்டே வந்து பண்ணியிருந்தீங்க, நான் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே டவுன் சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக நிறைய பேர் வந்து எக்ஸிட் வந்து ஆகிருப்பீங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேருந்து மேலே வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ என்ன தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன தான் வந்து இது பண்ணாலும் மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து இடம்லாம் வந்து கொடுக்காது. நமக்கு வந்து ஒரு பேனிக் மோடுக்கு வந்து போயிடுவோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து திரும்பினா கூட டைம் டிகேனால் நாம் எடுத்த லெவலுக்கு மார்க்கெட் வந்தால் கூட நம்மளோட ப்ரீமியம் வந்து வராது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஆப்ஷன் ட்ரேட்ஸாக ஹோல்டு பண்ணுறதுல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணும்போது டைம் டிகே பிரச்சனை வருது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் நாம் எதிர்பார்த்ததை விட மேலே வந்தாலும் என்ட்ரான ப்ரைஸு கீழே தான் வந்து ப்ரீமியம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஷன் அதை வந்து யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. மாட்டிக்கிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸ்கேல்பிங் பண்ணுறது வேறு, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது வந்து வேறு. ஹோல்டு வந்து பண்ணாதீங்க ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். பண்ணிங்க அப்படின்னா மாட்டுறதுக்கு ஹெவியாக வந்து சான்சஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ அகெயின் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவில் தான் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி தான் வந்து கீழே இறங்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணுற ஏரியாவாக வந்து மாறி இருக்கும். இப்போ 23,700லேருந்து 24,000 வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ட்ராப் ஏரியாவாக வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மார்க்கெட் மேலேயே போனாலும் ஸ்கேல்பிங் மாதிரி ஏதாவது வந்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வந்து ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க, லாஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் இந்த சார்ட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா எதனால் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நேற்று வீடியோ தான் சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு 23,400 வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு 23,250 நோக்கி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டு அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து போயிருந்தது. ஸோ எப்பயுமே நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணாலும், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ட்ரேட் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் ஃப்ரேம் ஒரு லோயர் லோ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல ஒரு லோ கட் பண்ணாமல் மேலே ஹோல்டு ஆகுதோ அதை வந்து மேட்ச் வந்து பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். அது வந்து அது எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அது 1 ஹவர் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 5 மினிட்ஸாக இருக்கட்டும், 3 மினிட்ஸாக இருக்கட்டும், 50 மினிட்ஸாக இருக்கட்டும், ஒரு லோயலோ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த லோயலை வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மார்க்கெட் வந்து அந்த லோயலை வந்து கட் பண்ணுறதை வந்து நிறுத்திடும். ஸோ அந்த நிறுத்தின இடத்துல இருந்து டக்குன்னு வந்து ஒரு 50% வந்து போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா
எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் உங்களால் வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா சின்ன ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த இடத்துல வந்து வந்துட்டாங்க ஒரு 50 மினிட்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லிங் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:45க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல இந்த லோவுக்கு அடுத்து இன்னொரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி ஏதாவது ஒரு நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு மீம் மாதிரி வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பாருங்கள் நல்ல ஒரு புல் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணாலும் என்ன நடக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் மாதிரி தான் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்குறோம். இந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஏற்கனவே மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்து ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் எது வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஒரு லோ வந்துருக்கு இல்லையா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் கிடையாது, ஒரு 13ஆம் தேதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 மணி பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த லோ வந்து டச் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, ஒரு டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த சைஸை நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை இருக்குது. இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1700 பாயிண்ட் பக்கம் வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸாவது வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.23% வந்து வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1.2% வந்து வரணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல வந்து வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளான ஒரு விஷயந்தான், கரெக்டாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் சரி அதில் வந்து ஏதாவது இந்த லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். எப்போ அந்த லோயர் லோ வந்து நிறுத்துது அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி எப்போ வந்து ஒரு ஹையர் வாங்கி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா எப்போ அது வந்து நிறுத்துதோ அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு புல் பேக் மூவ் வந்து நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ட்ராடேல ஒரு லைவ் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். இந்த லைவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை. கரெக்டாக அந்த லோயர் லோ ஹையர் ஹை போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கா சப்போர்ட் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா புல் பேக் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். மோஸ்ட்லி அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50-100 பாயிண்ட் கூட வந்து கிடையாது, சென்செக்ஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி, அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிவார்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லைவ் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கணும். அடுத்தது நிஃப்டி 50 நல்லாவே வந்து ஒரு கேப் டவுன் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 23,300 பக்கம் வந்து அந்த இடத்துல அகெயின் நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் கேப் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட அந்த க்ளோசிங்கை மீறி நம்மளால் வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அந்த கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,750 நமக்கு வந்து ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,550 வந்து இருக்கலாம். 23,550 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,750 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,850 23,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. இந்த இடத்துல ஒரு 53,500 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,100 53,000 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 52,800 வரைக்குமே வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஓவராலாக லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட அந்த க்ளோசிங் வரைக்குமே வந்துட்டு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கேப்பை இந்த இடத்துல வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,700 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,300 இருக்கலாம். 53,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 52,900 52,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 53,700 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 54,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் இதுலேயுமே
ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அந்த லோ கிட்ட மறுபடியும் வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் எங்கல்பிங் பேட்டர்ன் இந்த இடத்துல 5 மினிட்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களால் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எஸ்டர்டே லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங்கிட்ட வந்து அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் வந்து பொறுமையாக யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு 13ஆம் தேதி கரெக்டாக இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனிங்கிட்ட ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த லோ கிட்ட ஏதாவது நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணுறதுக்கு உண்டான ஏதாவது சான்சஸ் இருக்கா, அது மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் ஏதாவது பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். கரெக்டாக இந்த இடத்துல அந்த லோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் கிட்ட என்ன நடந்திருக்கு, ஒரு புல்லிஷ் எங்கல்பிங் பேட்டர்னாக இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த பொறுமையாக நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மூவ் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும் வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல கூட வேணாம், ஒரு 24 74 400ன்னு கூட வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. 1000 பாயிண்ட் கூட நமக்கு வந்து தேவையில்லை. அதில் வந்து ஒரு 500 பாயிண்ட் நம்மளால் வந்து கேட்ச் பண்ணாவே வந்து போதும், அவ்வளோதான். ஸோ ஒரு எல்லா ரேலியும் நம்மளால் வந்து பிடிக்க முடியாது, ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அதில் 1000 பாயிண்ட் மூவ் வந்து ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 500 பாயிண்ட் நம்மளால் வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சாலே வந்து ஓவர் த டாப் தான் நம்பலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து யோசிச்சிங்க அப்படின்னாலே சில விஷயங்களை உங்களால் வந்து பண்ண முடியும், பார்த்துக்குங்க. ஸோ சென்செக்ஸில் நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 75,700 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 75,100 வந்து இருக்கலாம். 75,100 75,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 75,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12ஆம் தேதி ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. அந்த லோ கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 9.55 ஒரு ஹேமர் கேண்டில், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 10.30 இந்த இடத்துலையும் ஒரு ஹேமர் கேண்டில், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டிலையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மூவ் எந்த அளவுக்கு வந்து இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும், இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து கீழே இறங்கிரும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விட்டுருங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா சைட் பை சைட்லேயே வந்து அனலிசிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து சார்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறது ரெடியாக இருக்கிறீங்க, சார்ட் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இதை உடச்சா தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும், உடைக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் கிட்ட ஏதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குற மாதிரி கேண்டில்ஸ் ஏதாவது வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்குண்டான அந்த கேண்டில்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல இருந்து நல்ல ரேலி வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அதுதான். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போதும், அவ்வளோதான். நம்ம டெய்லி வந்து ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம்லாம் அது கிடையாது. ஒரு ட்ரேட் நிதானமாக பொறுமையாக வந்து எடுத்து அப்படின்னாலே என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,100 வந்து இருக்கலாம். 14,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.